இன்னைக்கு நான் எந்த படத்த பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படம் நான் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ட்ரெய்லர பார்க்குறப்ப. பட் சரி இது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ட்ரெய்லர் எனக்குள்ள ஒரு ஆர்வத்த தூண்டுனதுக்கு காரணம் ஜீத்து ஜோசப்போட புரொடக்ஷன் இந்த படம். ஸோ அதனால பொதுவாவே ஜீத்து ஜோசப் வந்து கிரைம் த்ரில்லர் மூவி, சஸ்பென்ஸ் மூவிய தான் வந்து பெரும்பாலும் வந்து குடுப்பாப்ல. ஸோ இந்த வகையில இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு எனக்குள்ள ஒரு ஆர்வம். இத பூர்த்தி செஞ்சுச்சா இல்லையா அப்படிங்கிறத தான் நான் இப்ப இங்க உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு அழகான ஒரு வில்லேஜ், மலை சார்ந்த ஒரு கிராமம். ஸோ அங்க வந்து இதுவரைக்கும் எந்த கிரைம் ரேட்ஸுமே நடந்தது கிடையாது. அப்படியே நடந்தாலும் சின்ன சின்ன திருட்டு இப்படிதான் நடக்கக்கூடிய ஒரு கிராமம். ஸோ அந்த வில்லேஜுக்கு நம்ம ஹீரோ புதுசா என்ன ஆகுறாரு, எஸ்ஐயா அங்கே சார்ஜ் எடுக்கிறாரு. அப்ப அங்க உள்ள போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டா, அவர் ரொம்ப வந்து அன்னோனியமா பாத்துக்கிறாங்க. இவர் ஒரு போலீஸ் குவார்டர்ஸ் தங்கியிருக்காரு. அப்ப அவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா, இங்க பெரிய லெவல்லனா வந்து கிரைம் சீன்ஸ் நடக்கிறதே இல்ல சார். சின்ன சின்ன திருட்டுகள் நடக்கும். மத்தபடி நீங்க இங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதையும் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா முழுமையா நம்பி இருக்காரு. ஆனா இவரே எதிர்பாராத விதமா கிராமத்துக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மர்டர் ஒண்ணு நடக்குது. சரி, இது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னடா நம்ம சார்ஜ் எடுத்த கொஞ்ச நாள்லயே ஒரு மர்டர் நடக்குது அப்படின்னு சொல்லி, அந்த மர்டரை இவர் இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அது முடியறதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா, அடுத்து ஒரு ராபரி நடக்குது. என்னடா இது ஒரு கொலை நடக்குது, அந்த கேஸ வந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு ராபரி நடக்குது அப்படின்னு சொல்லி, அந்த ராபரி எப்படின்னா, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பினான்ஸ் கம்பெனில ராபரி நடந்துருது. சரி ராபரி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவரு 2 கேஸையும் சைமல்டேனியஸா விசாரிக்கிறப்பயே இன்னொரு கொலையும் நடக்குது. இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பாராத விதமா அடுத்தடுத்து என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்துச்சு, அதுக்கான காரணம் என்ன, அதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கான படம் தான் இப்ப வெளிவந்திருக்கிற டானி நிகம் நடித்த ட்ரிடம் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் சும்மா பரபரன்னு போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஆனா என்னடா ஸ்லோவா போகுதே நீங்க நினைக்காதீங்க. ஆனா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த திருப்பங்கள் நம்மளை மிரள வைக்கும். கிளைமேக்ஸை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு ஜீனியஸ். அந்த அளவுக்கு நீங்க கெஸ்ஸே பண்ண முடியாத அளவுக்கு அப்படி ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்துல. அது என்னங்கிறத நீங்க படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.